ஹலோ வெல்கம் டு எக்ஸ்பி எக்ஸ்ப்ளோர் லைஃப். என்னடா எடுத்தோன்னே பொங்கச்சட்டியோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஃபேமிலியோடு சேர்ந்து இன்றைக்கி கருப்பணசாமி கோயிலில் போய் நாங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருமங்கலத்துலேருந்து 20 கிலோமீட்டர் உள்ள சோழப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. இது ரோட் மேலேயே இருக்குது. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோயில் யாரோடதுன்னா என்னோட ஹஸ்பண்டோட அம்மாவோட கோயில். அவங்க தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட அண்ணனோட பையன் தான் பார்த்துட்ருக்காங்க, என் ஹஸ்பண்டோட தாய்மாமன் பையன். ஸோ அவங்க சொன்னனால தான் நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் போகவே இல்லை. இப்போ அவங்க சொல்லி தான் நாங்கள் இப்போ பொங்க வச்சுட்ருக்கோம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இதில் இன்னொன்று என்னென்னா, மனம் ரொம்ப கஷ்டமாக தான் போனோம். வீட்டிலேருந்து கிளம்போது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனோடனையும் அந்த அந்த கோயிலை பார்த்ததுமே மனம் அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. போய் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூசாரி எங்களுக்கு மாலையும் நாங்கள் தட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்க. இவங்க யாருன்னா என்னோட ஹஸ்பண்டோட தாய்மாமாவோட பையன். ஸோ இவங்க சொன்ன வார்த்தை அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு தெய்வ வாக்கு மாதிரி இருந்துச்சு. தெய்வ வாக்கு தான் அவங்க சொல்கிறது, எல்லாமே தெய்வ வாக்கு தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக தான் நான் ரிட்டன் வந்தேன். ஏன்னா எனக்கு போகும்போது அவ்வளோ மன கஷ்டம் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, நான் ரிட்டன் வரும்போது என்னோடய ஃபேமிலியும் சரி, என்னோட அத்தை, என்னோட மாமா அவங்களுமே மனநிறைவாக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கெடா கஞ்சியும் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஜாலியாக. தேங்க்யூ, பாய்.